ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது தேங்க்கு போட்ட அந்த 2 ஷார்ட்டை இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. தேங்க் வயனையே பார்த்துட்டு இருந்தான். வயன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக, ரொம்பவே நர்வஸாக ஒரு ஓரத்தில் நின்றுட்டு இருந்தான். அப்போ தேங்கோட அம்மா, தேங், வயன் உன்னோட 2 வயசு சின்ன பொண்ணு தான், ஆனால் அதுக்காக நீ அவளை பேர் சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது. அவள் உன்னோட அண்ணி, நீ அவளை அண்ணின்னு தான் கூப்பிடணும். அப்புறம் வயன், நீ தேவங்க பேர் சொல்லியே கூப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அன்னி தேவங்க பார்த்து பயப்படலாம் செய்யாத. அவன் ரொம்ப ஜாலியான பையன், எதையுமே ரொம்ப சீக்கிரம் புரிஞ்சுப்பான், ரொம்ப பக்குவமான பையன். தேவங்க வயனே பார்த்துட்டே இருந்தான். இப்போ தேவங்கோட அம்மா, பொண்ணு வீட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே இங்கேருந்து பொண்ணு கூட்டிகிட்டு போகணும், அதான் எங்களோட பழக்கம், அதுக்காக தான் வந்தோம். பொண்ணுக்கு இங்கே நலங்கு வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடலாம், வீட்டிலேயே நலங்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே மஹால் கிளம்பும், சரியா? ஒயினோட அம்மா அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. தேங் ஒயினே பார்த்துட்டே இருந்தோம். அப்போ அவங்க ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏற்பாடெலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தேங் ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஒயினே பார்த்துட்டே இருந்தோம். அங்கே ஒயினுக்கு மஞ்சள் வைக்கிறது, பூ போடுறதுன்னு ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒயின் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் ஒரு ஃபேடான ஸ்மைலோட பொம்மை மாதிரி உட்காந்துட்டே இருந்தான். அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் மஹால் கிளம்புனாங்க. தேங் ட்ரைவ் பண்ணலான்னு உட்காந்துருந்தான். அப்போ தேங்கோட ஃபேமிலியெலாம் அந்த காரில் ஏற வந்தாங்க. அப்போ தேங்கோட அண்ணே, அம்மா நானும் ஒயினும் இந்த வண்டியில் வரும், நீங்களாம் வேறு வண்டியில் வாங்க. அப்படிலாம் தனியாக அவங்களை அனுப்ப முடியாது. அம்மா அதான் தயாங்க இருக்கான்ல, அவன் வண்டி ஓட்டிகிட்டு வரட்டும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வரோம், நீங்களாம் பின்னாடி இருக்க வண்டியில் வாங்க. இல்லை மாப்பிள்ள, வேணாமே, பையனை எப்படி தனியாக? ஆண்டி நாளைக்கு அவன் என் ஒய்ஃப், நான் கூட்டிகிட்டு போகக்கூடாதா என்ன? சரிப்பா, பார்த்து கூட்டு வாங்க. வேணாமா, நான் போகலம்மா. ஒயின் அவங்க கூட சேர்ந்து வா. அம்மா சரி. ஒயின் பேக் சீட்டில் ஏறினான். என் ஃப்ரெண்ட்ஸ் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி ஒயினே பார்த்துட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். ஒயின் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தான். ஒயின் என்ன அமைதியாகவே வரேன், ஏதாவது பேசிட்டு வரலாம்ல? அது உனக்கு என்கிட்ட பேச எதுவும் இல்லையா? இல்லை. என்ன பேசு, ஏதாவது பேசு, உனக்கு பிடிச்ச எதையாவது பற்றி பேசு. நீங்கள் பீச்சுக்கெலாம் போவீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம்? பீச்சுக்கா? ஃப்ரெண்ட்ஸோட பீச்சுக்கு போகணும் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு எப்போயுமே ரூம் தான். ஒரு 1/2 hour கிடச்சாலும் அந்த 1/2 hourல் நான் சொர்க்கத்தை பார்த்துட்டு வருவேன். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு கம்பெனி கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறையா பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக பீச் போகிறேன்? அது கேட்கும்போதே ஒயினுக்கு கண்ணெல்லாம் கலங்குச்சு. அப்போ அந்த மாப்பிள்ளை ஒயினோட தைஸில் கையை வச்சு அவளை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். வலிக்குது, கை எடுத்துக்கிறீங்களா? என்ன இதுக்கே வலிக்குதுன்றான்? இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளோ ஊருக்கு, நான் உனக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இப்போலாம் பேசாதீங்க, கை எடுக்கிறீங்களா ப்ளீஸ், வலிக்குது. அப்போ அந்த பையன் ஒயினோட டைஸை டைட்டாக பிடிச்சிட்டு, என்னடி எது கட்டினாலும் வலிக்குது, வலிக்க தான் செய்யும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என் ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டோட நான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரே நைட் 9 rounds. அவளுக்கு வலிக்கும்னு நான் பார்க்கவே இல்லை. அப்போ கதற பண்ணேன். ஈவன் அன்றைக்கி கூட உன்னை கூப்பிட்டு நீ வர முடியாதுன்னு சொன்னால, அன்றைக்கி என் ஃப்ரெண்ட் கூட வரேன்னு சொன்னால, அப்போ அவளோட 4 rounds எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. நான் தூங்கலான்னு படுத்துட்டேன். ஆனால் அவள் என் மேலே ஏறி உட்காந்து அவள் காது 2 டைட்டாக மூடணும். அவள் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணான். அவள் கண்ணில் இருந்து டியர்ஸாக விடுச்சு. தேவத்தெல்லாம் முன்னாடி இருந்து பார்த்துட்டே இருந்தேன். என்ன கேட்டதுக்கே இப்படி ஆகிட்டேன்? இதெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நீ கொஞ்சம் வேண்டாமல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல, அதுக்காக தான். அண்ட் இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. ஒரு பொண்ணு கூட தான் இருக்கணுமா என்ன? உலகம் ரொம்ப பெருசு, நமக்கு எத்தனை பேர் வேணாலும் எத்தனை பேர் கூட வேணாலும் இருக்கலாம், தப்பே கிடையாது. அன்னியும் நான் உன்னையுமே கண்ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கலாம். பட் எனக்கு எப்போல்லாம் வேணுமோ அப்போல்லாம், லைக் என்ன சொல்கிறது, ஹோம் ஃபுட் சாப்பிட ஆசைப்படுவோம்ல, அப்போல்லாம் நான் ஹோம் ஃபுட் தான் சாப்பிடுவேன். எனக்கு 2 வெரைட்டியுமே வேணும்னா. காரை டக்குன்னு பிரேக் போட்டான். என்னாச்சுடா? இல்லைடா, ஒரு நாய், இந்த நாய்ங்க தொல்லை தாங்க முடியல, எங்கே எது நிற்கும் அலையுது அப்படின்னு கோவமாக பேசிகிட்டே தான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணேன். ஒயன் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருந்தா. கண்ணில் இருந்து டியர்ஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. தேங்கோட அண்ணே இன்னுமே ஒயனோட தைஸில் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணிகிட்டே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்ட்டு எவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன்? எனக்கு வேறு வேலை இருக்குடா, அதான் உன்னை சேஃபாக கூப்பிட்டு போகிறேன்ல, அப்புறம் என்ன?
தேவன் வண்டியை வேகமாக ஓட்டினான். அப்போ தான் அவங்க அண்ணன் ஒயினோட கைஸ்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்தான். தேவன் பயமாக இருக்குடா, கொஞ்சம் மெதுவாக போ, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நான் பார்த்துக்கிறேன். ஒயன் சீட்டெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு செத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தான். தேவன் எல்லாருக்கும் முன்னாடி அந்த மஹாலை ரீச் ஆனான். தேவன், ஆனால் நீ இப்படி வண்டி ஓட்டக்கூடாதுடா, கொஞ்சம் நேரம் என் உயிரே இல்லை தெரியுமா, இல்லாமல் போயிருக்கலாம். ஒன்றும் இல்லைடா, அதான் சேஃபாக கூப்பிட்டு வந்துட்டேன்ல, உள்ளே போ. தேவன் கார் கிட்டே நின்றுட்டு இருந்தான். ஒயின் கார்லேருந்து இறங்கி தேவன் க்ராஸ் பண்ணி உள்ளே போனான். இவன்கிட்ட பேசலாமா, சின்ன இவன் இவ்வளோ கேவலமானவனாக இருக்கான், இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எந்த பொண்ணுமே நல்லா இருக்காது, இவ ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும், இவளை போய் கொஞ்சம் ரொம்ப நல்ல பொண்ணுடா, என்ன பண்ணுறது, அடுத்தவங்க கல்யாணம்னா உடனே நிப்பாட்டிடலாம், இது என் கண்ணு கல்யாணமாக வேற போச்சு, என்ன பண்ணுறது. தேவன் வாசலில் நின்று பேசிகிட்டு இருக்கும்போதே தேவன் ஃபேமிலி ஒயின் ஃபேமிலி எல்லோரும் மஹாலுக்கு வந்தாங்க. என்ன தேவன் இங்கே நிற்கிறான்? அவன் உள்ளதாம்மா இருக்கான், நீங்களாம் போங்க. எல்லோரும் உள்ளே போனதுக்கப்புறம் கடைசியாக தேவன் உள்ளே மெதுவாக நடந்து வந்தான். எதுவுமே பண்ண முடியாதா? ஒயன் அந்த மஹாலில் இருக்க பிரைட் ரூமில் உட்காந்துட்டு இருந்தா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன ஒயன், உன்னை 8 மணிக்கே தூங்க சொல்கிறாங்களா? அதை நினச்சி நீ எதுவும் கவலைப்படாத, நாளைக்கு தூங்கவே மாட்டேன்ல, அதுக்காக தான். ஒயன் யார் பேசுகிறதுக்குமே எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம பேசாமல் உட்காந்துட்டு இருந்தா. ஒயன், உன் மாப்பிள்ளையை பார்த்தேன், ரொம்ப நல்ல பையனாக தெரியுறாங்க, பார்க்கவே செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, நீ ரொம்ப லக்கி ஒயன். தேங்க்யூ. ஒயன், உன் மாப்பிள்ளையோட தம்பி பேர் என்ன? எது கேட்குறேன்? அந்த பேர் ரொம்ப அழகாக இருந்தேன், அதான். எனக்கு தெரியாது. இன்னும் இது கூட எனக்கு தெரியாது? தெரியாதுடி, நீங்கள் கிளம்புறீங்களா? எனக்கு தலை வலிக்குது, தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு நினைக்கிறேன். என்ன ஒயன், இன்றைக்கி ஒரு நாள் தான் அவங்க கூட இருக்க முடியும், கொஞ்ச நேரம் ஜாலியாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா எங்கெல்லாம் விரட்டுறேன். ப்ளீஸ் டி, எனக்கு நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குது, தூங்கும்போதாவது நான் கொஞ்சம் நிம்மதியாக ஃபீல் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் நீங்களாம் வெளியே போகிறீங்களா, நான் தூங்குறேன். ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா என்ன? சச்சா, நான் அப்படி சொல்லலை, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, அதான் அப்படி சொன்னேன். தூங்குனா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும்ல, அதை தான் சொல்ல வந்தேன். ஆமாடி, அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும், வாங்க நம்மளாம் வெளியே இருக்கலாம். வயன் அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு டோரை லாக் பண்ணோம். வயன் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு தூங்கலான்னு வந்தான். இப்போ தானே அடிச்சிட்டு வந்தேன், வெளியே இருங்கடின்னு சொன்னால் கேட்குறாளுங்களா? அடுத்து வந்துட்டாளுங்க, இவ்வளவு பேர் கல்யாண அட்வைஸ்ன்ற பேரில் சாவடிக்கிறாளுங்க அப்படின்னு வயன் அப்படின்னு பேசிகிட்டே வயன் டோரை ஓப்பன் பண்ணும். தேவன் அவள் வாயில் கையை வச்சு அவள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவளை மெதுவாக உள்ளே புஷ் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணும். நான் தான் பயப்படாத, ஒன்றும் இல்லை. கையெடு, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க, இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? எத்தனை இருக்க சொல்கிறேன், இன்னும் உன் வாமி உடம்புலேருந்து போக கூட இல்லை, அதுக்குள்ளே ஒன்றே மறுக்க சொல்கிறியா? என்ன பேசுகிறீங்க? நீ நைட் என்னை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்தேன், அதுக்கெல்லாம் நான் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். ஒயின் அவள் காதை பற்றிட்டு, ஐயோ ப்ளீஸ் தேவன் இப்படிலாம் பேசாதீங்க, தயவு செஞ்சு நேற்று நடந்ததெல்லாம் வச்சு எனக்கு பிளாக்மெயில் பண்ணாதீங்க தேவன், என்னால் முடியல, இன்னும் எவ்வளோ கஷ்டம் தான் நான் தாங்குவேன், என்னால் முடியல தேவன் ப்ளீஸ். தேவன் ஒயினை விட்டு ஒரு ஸ்டெப் முன்னாடி தள்ளி நின்று, ஓகே சாரி. உங்கள் சாரிலாம் வேணாம் தேவன், தப்பு என்னோடதும் தான், ப்ளீஸ் தேவன் நீங்கள் வெளியே போகிறீங்களா? யாராவது பார்த்துட்டா தப்பாயிரும். யாரும் பார்க்க மாட்டாங்க, பெரியவங்களாம் கீழே இருக்காங்க, அண்ட் பசங்களாம் மாடியில் பேச்சுலர் பார்ட்டியில் இருக்காங்க, யாரும் இல்லைன்றதை பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ், எனக்கு உங்ககிட்ட எதுவும் பேச வேணாம், நீங்கள் எங்கிட்ட போங்க தேவன் ப்ளீஸ். இவன் உனக்கிட்ட பைத்தியமா? நீ எதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்? கடன் அதே இதுக்கு எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, அதுக்காக உன் லைஃபே நீ கொடுப்பியா? அவன் என் அண்ணன் தான், ஆனாலும் வேணாம் அவன், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டிடுறேன். என்ன பேசுகிறீங்க தேவன், என்னால் இந்த கல்யாணத்தில் நிப்பாட்ட முடியாது, அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொன்னீங்கல்ல உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு, உங்களால் முடியுமா? இது உங்கள் வீட்டு கல்யாணம் தானே, உங்களால் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியுமா? முடியாதுல்ல, அப்புறம் என்ன? என்னால் கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது, ஆனால் இந்த ஆனால வேணாம் தேவன், நான் பார்த்துக்கிறேன் தேவன். ஃபைன், நீ வேணா கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை டிவோர்ஸ் பண்ணிடுறியா? அதெல்லாம் என்னால் முடியாது தேவன், பரவாயில்ல விடுங்க, அட்லீஸ்ட் எனக்காக நீங்களாவது ஃபீல் பண்ணுறீங்கல்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் என் லைஃப்பை, முடிஞ்ச அளவு வாழ்கிறேன், முடியலைன்னா அப்படின்னு சொல்லும்போது தேவன் பையனோட லிப்ஸ் மேலே அவன் ஃபிங்கர் வச்சு அவள் லிப்ஸை க்ளோஸ் பண்ணி,
இப்பெல்லாம் பேசாதவன். நீ என் வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரப்போகிற. அண்ட் கண்டிப்பாக உன் லைஃப்க்கு என்னால் முடிஞ்ச எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்ணுவேன். நீ நீ கல்யாணம் பண்ணிட்டு வா தைரியமா. நான் என்னால் முடிஞ்சதெல்லாம் மாற்ற ட்ரை பண்ணுறேன். எனக்காக நீங்கள் எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம் தேவ். என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதும். என் சின்ன பேசுகிறேன். நீ நீ யாரோவாக இருந்தால் கூட பரவாயில்ல. நீ என்னோட, நான் உங்களுக்கு யாரோ தான் தேவம். புரிஞ்சுக்கோங்க. நடந்ததெல்லாம் மறந்துடுங்க ப்ளீஸ். நடந்ததெல்லாம் வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணாதீங்க தேவம். தேவம் என்னோட சிக்ஸை டைட்டாக பிடிச்சிட்டு நான் நடந்ததெல்லாம் வச்சு உன்னை பிளாக்மெயில் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? சொல்லிட்டே நினைக்கிறியா? இல்லை. என்னை பார்த்து பயப்படுறியா? இல்லை இல்லை தேவம் விட்டுங்க. எனக்கு நீ வேணும்டி. இன்னும் ஒரு நைட். நேற்று நீ கூப்பிட்டல, நான் வந்தல. இன்னைக்கு நான் கூப்பிட்றேன், நீ கூட வரியா? தேவம் என்ன பேசுறீங்க தேவம்? என்ன விட்டுங்க, கையிடுங்க தேவம். ஏய் என்ன தப்பு? நீ ஒன்றும் நல்லவனை கல்யாணம் பண்ணிக்கல. தேவம் தேவம் விட்டுங்க தேவம். அசிங்கமாக பேசாதீங்க தேவம், விட்டுங்க. விட்டு முடியாது வைன். தேவம் ஓ தேவம் ப்ளீஸ். எனக்கு வேணாம். வயன் தேவங்க தள்ளி விட்டு ஸ்டாப் திஸ் தேவம். ஒரு நைட் நம்ம கூட இருந்தவ தானே நீங்கள் நீ ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறீங்கல்ல. ப்ளீஸ் தேவம். இதெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது உங்களுக்கு புரியுதா? சாரி தேவம். நடந்ததுக்கெல்லாம் நான் சாரி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் இங்கேருந்து போங்க. இவன் ப்ளீஸ். நான் அசிங்கமாக நினைக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணாம் தேவம். நீங்கள் இந்த ரூமில் இருக்குன்றது யாருக்காவது தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாக இருக்கும் தேவம். ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன், இங்கேருந்து போங்க தேவம். தேவம் ப்ளீஸ் இன்னொரு நைட்னு கேட்காதீங்க. என்னால் முடியல தேவம், சாரி. வைன் அங்கே நீல் டவுன் பண்ணி அழுக ஆரம்பித்தான். தேவம் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து வெளியே போனோம். தேவம் அங்கேருந்து அப்படியே பேச்சுலர் பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்தோம். அங்கே தேவங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ்னு எல்லோரும் நின்று ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவம் அங்கே இருக்க ஒரு பீர் எடுத்துகிட்டு ஒரு பெஞ்சில் போய் உட்காந்தோம். என்னாடி சுத்தமே பண்ண முடியல. எப்படியா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு பார்த்தா என்ன செய்கிறது? ரொம்ப பாவம். என்ன பண்ணலாம்? இவையே இவ்வளோ மோசமாக இருக்கான். சி இவெல்லாம் எனக்கு ஒரு அண்ணனா? என்ன பண்ணுறது? பேசாமல் வந்துட்டு பேசி பார்ப்போமா? அப்பா அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்துறதுலாம் நடக்காத வேலை. அவங்க இவன் என்ன பண்ணாலும் சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இவங்களாம் கல்யாணத்தை நிறுத்த வாய்ப்பே இல்லை. என்ன தேவம் பண்ணுறது? தேவங்க என்ன பண்ணுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தான். அப்போ தேவங்களோட அண்ணே அவன் கிட்ட வந்தான். ஏய் என்னடா தேவம் வெறும் பீரோடு உட்காந்துருக்க? அங்கே வாடா, கேர்ள்ஸ்லாம் டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வா என்ஜாய் பண்ணலாம். இல்லைடா. ஏய் ஏ ஏய் நான் கிட்ட கொஞ்சம் பேசணும்டா. பேசுடா. என்ன நீ நீ வைனை பற்றி என்ன நினைக்கிறேன்? வைனை பற்றியா? நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறல அந்த பொண்ணை பற்றி? அவளை பற்றியா? அவள் சரியான போருடா. வேஸ்ட்டு தெரியுமா? சுத்த வேஸ்ட். யூனோ எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் சுத்தமாக இல்லை. நான் அவளை ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுலான்னு தான் நினச்சேன். நானும் ட்ரை பண்ணேன், 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ஈவன் அவகிட்ட கேட்கவே செஞ்சேன். ஆனால் அவள் என்னடானா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இங்கே தொடாதீங்க அங்கே தொடாதீங்கன்னு சரியான பூமர் தெரியுமா? அவள் எந்த காலத்தில் இருக்காளோ. அண்ட் எதையாவது ஒன்று கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சா தானே என்னால் பீஸ்ஃபுல்லாக வெளியே போக முடியும். என் இஷ்டத்துக்கு நான் வாழணும்னா எனக்குன்னு ஒன்று என் வீட்டில் இருக்கணும்ல, அதுக்காக தான். சரி ஒரு மண்ணு மாதிரி இருக்கிறத கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம லைஃப்பை நம்ம இஷ்டப்பட்டபடி வாழலாம்ல. அதனால தான் நானும் ஓகே சொன்னேன். டே ஏன் இப்படிலாம் பேசுகிறேன்? அவள் உனக்கு ரொம்ப லாயலாக இருக்கணும்னு நினைக்கிறாள். உனக்காகவே இருக்கணும்னு தானே எல்லாத்தையும் மேரேஜ்க்கு அப்புறம் வச்சுக்கலான்லாம் சொல்கிறான். நீயும் ஏன் அவளுக்காகன்னு இருக்கக்கூடாது? என்னது அவளுக்காகண்ணா? எப்படி? அவளை மட்டுமே நினச்சிட்டு அவள் கூட மட்டுமேனா? சீதையாம் நீ எந்த காலத்தில் இருக்க? நீ ஏன் தம்பி தானே, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? அங்கே பாருங்க அந்த ஆரஞ்சு ட்ரெஸ், இன்றைக்கி நைட்டுக்கு அவள் தான். நான் வெரைட்டியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன்டா. என்னாலலாம் ஒரே டிஷ்ஷை தினம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, புரியுதில்ல? சி டே நீ ஏன் இப்படி இருக்க? தேயாங் நீ ஏன் இப்படி இருக்க? இன்னும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ அவ்வளோதான். அதுக்குள்ளே நம்ம ஆசைப்படுற மாதிரி வாழ்ந்துடணும்டா. அதை விட்டுட்டு ஒருத்தியவே கல்யாணம் பண்ணிக்கோ, அவள் கூடிய லைஃப், இதெல்லாம் கேட்கவே போராக இல்லை? தேவம் செம்ம கோவம் அங்கே தெரிஞ்சான். என்னடா என்னாச்சு? தேவங்க எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் தேவங்க அவங்க அண்ணனை பார்க்க வந்தான்.
கல்யாணத்துக்காக அவங்க அண்ணே செம்மையாக ரெடியாகி நின்றுட்டு இருந்தான். செம்மையாக இருக்கடா, பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெஸ் கல்யாண மாப்பிள்ளைக்கு நீ தைச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. நீ பார்க்க ஹேண்ட்ஸமாக இருக்க. நிஜமாடா, என்னை விட ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்துலேயே டேப் பண்ணிவிட்டு, ஓகே நான் போய் கல்யாண பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு அங்கேருந்து ஒயனோட ரூமுக்கு வந்தான். அங்கே ஒயனுக்கு டச்சப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒயனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை சுற்றி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஹாய் கைஸ், பிஸியாக இருக்கீங்களா என்ன? வாங்க. நான் கொஞ்சம் கல்யாண பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணுமே. எங்கள் அண்ணன் கல்யாண பொண்ணுக்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி சில விஷயத்த சொல்லிட்டு வர சொன்னோம். அதெல்லாம் நான் சொல்லிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் வெளியே இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் நகண்டாங்க. அங்கே வயன் செம்மையாக பொம்மை மாதிரி ரெடி ஆகி சூப்பராக இருந்தா. பார்க்கவே ஏஞ்சல் மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தா. நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? ஓகே. அங்கேருந்து கேர்ள்ஸ்லாம் அந்த ரூம்லேருந்து வெளியே போனாங்க. வயன்கிட்ட மெதுவாக நடந்து வந்தான். வயன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் எழுச்சி நின்னான். வயன்கிட்ட வந்து வயனோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணான். அப்போ வயனோட கண்ணிலேருந்து டியர்ஸ் தானாக வடிய ஆரம்பிச்சிச்சு. அவன் தம் ஃபிங்கர் வச்சு அந்த டியர்ஸை வைப் பண்ணான். வயன், எது கலரா? பாரதியம், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் கையில் எதுவுமே இல்லைல்ல. நானும் கடைசி நிமிஷம் வர ஏதாவது மாறாதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவ்வளோ ப்ரே பண்ணேன் தெரியுமா? எல்லாமே முடிஞ்சிருச்சு தெரியும் அப்படின்னு வயன் அப்படியே நின்றுட்டு கண்ணிலேருந்து டியூஸ் வடிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். வயன் அல்லாத ப்ளீஸ். முடியல தேவம், எல்லாமே முடிஞ்சில்ல. என்னால் எதுவுமே பண்ண முடியல தேவம். என் லைஃப் என் கையிலே இல்லை பாரு. எனக்கு நல்லா வாழணும்னு ஆசையாக இருக்குது தேவம். ஆனால் அவ்வளோதான் இல்லை, எல்லாமே முடிஞ்சிருச்சு. வயனை அவனோட செஸ்டில் சாச்சான். வயன் தேவங்க சாஃப்டாக ஹக் பண்ணான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் யார்கிட்டையும் சொல்லக்கூட முடியல, அழக்கூட முடியல, மூச்சு கூட விட கஷ்டமாக இருக்குது. வயன் அல்லாத வயன், எல்லாம் சரியாயிடும். நேற்று நினச்சி கவலைப்படாத. எது சரியாகும்னு சொல்கிறேன், அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிடுச்சு. எனக்கு ஃபீல் பண்ணலாம் பழகி போச்சு. இனி அதை கூட எனக்கு தோணாதில்ல, அவ்வளோதான் அப்படின்னு வயன் பேசிகிட்டே அவன் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணான். அவன் எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருந்தான். அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ரெண்டு பேருமே எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஹக்கை பிரேக் பண்ணி, வயன் உனக்கு என்னை ஹக் பண்ணால் கம்ஃபர்ட்டாக இருக்கா? என்ன ஜாம்? ப்ளீஸ் உடனே மூட சேஞ்ச் பண்ணாத. உனக்கு என்ன ஹக் பண்ணால் கம்ஃபர்ட்டாக இருக்கா? அது தெரியல ஜாம், யாருமே என்னை பற்றி கேட்கல. அதான் நீ வந்து பேசவும். சாரி தேவ், சாரி. வயன் சாரிலாம் வேணாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் என் கூட இருக்கியா? தேவ் சி, என்ன பேசுகிற நீ? கபார், கண்டிப்பாக ப்ராமிஸ், ஐ ப்ராமிஸ் யூ. நான் என் அண்ணியை ஒரு தடவை கூட தப்பான பார்வையில் பார்க்க மாட்டேன். ஐ ப்ராமிஸ். என் அண்ணி மேலே என்னென்ன கூட பட விட மாட்டேன் கண்டிப்பாக. ஆனால் இப்போ நீ என் அண்ணி இல்லை வயன். ப்ளீஸ் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் எனக்காக வயன். நான் உனக்கு கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணல, எனக்காக வேணும் அந்த 5 நிமிஷம். உனக்கு புரியுதா? நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வயன். வயன் என்ன சொல்லணும்னு தெரியாமல் பிளாங்காக நின்றுட்டு இருந்தா. வயனோட சீக்கில் சின்னில் லிப்லன்னு சாஃப்டாக பேசாத வயன் ப்ளீஸ். வயனோட லிப்ஸில் வயனை டைட்டாக ஹக் பண்ணோம். தேங்க்ஸ் வயன். நீ நேற்று எனக்கு நீ அவ்வளோ கொடுத்துருக்க. என்னை நீ அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்தா. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ நேற்று நான் அவ்வளோ ஹாப்பியாக வச்சுருந்தோம். உனக்கு தெரியுமா, நீ அந்த ரூம்லேருந்து வெளியே போனதும் நான் உன்னை தேடினேன். உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடணும்னு நினச்சேன். எனக்கு நீ வேணும், நீ என் லைஃப் ஃபுல்லாக வேணும், உன்னை என் கூடயே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சேன். எப்படியாவது உன் கல்யாணத்தை நிப்பாட்டிடணும்னு என்னென்னமோ யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் அன்றைக்கி ஈவினிங்கே உன்னை இப்படி பார்ப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு என்ன பண்ணனே தெரில. எனக்கு உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை பத்திரமா வச்சுக்கணும், உன்னை ஹாப்பியாக வச்சுக்கணும், உன்னை நிறைய லவ் பண்ணணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நான் துணை ஈவினிங் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. வயன் தேங்க இன்னும் டைட்டாக ஹக் பண்ணேன்.
தேங்கும் என்னை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணேன். அவங்க 2 பேரோட ட்ரெஸ்ஸும் கசங்குற அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருந்தாங்க. என்னால் ஒன்று வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது ஒன்று. ஆனால் அங்கே பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று கூட்டு போக வந்துடுவாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாதா? உன்னால் எதுவும் பண்ண முடியாது தேவம். எனக்கு தெரியும் என்னால் எதுவும் பண்ண முடியல. உன்னால் என்ன பண்ண முடியும்? நீ எதுவும் நினைக்காத. அன்னைக்கு நடந்ததுலாம் மறந்துடு. எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரே வீட்டில் உன்னை எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்னு பயமாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல தேவம். அட்லீஸ்ட் உன் ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் என் ஃபேஸில் வரும். அந்த ஹாப்பினஸ் எனக்கு போதும் தேவம். தேவம் அந்த ஹக்கை பிரேக் பண்ணி உன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணும். அப்போ என்னோட ரூம் டோர் நாக் ஆச்சு. என்னை தேடி வந்துட்டாங்க தேவம். அவ்வளோதான். நான் போகிறேன் தேவம். தேவம் என்னோடய ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவர் டியர்ஸ் ஃபுல்லாக வைப் பண்ணும். எனக்கு அகைன் டியர்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. தேவம் அந்த டியர்ஸை வைப் பண்ணிகிட்டே இருந்தேன். அல்லாத வயன் போ, ஸ்டேஜில் என்ன உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வயன் மெதுவாக நடந்து அந்த ரூம் டோர் கிட்டே போனோம். டோர் நாபில் கை வச்சுட்டு திரும்பி தேவங்க பார்த்தான். தேவங்க ஒரு க்யூட் ஸ்மைலோடு நின்றுட்டு இருந்தான். தேவங் என்ன வயன்? தேவங் நீயும் உன் வீட்டில் பையனாக இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வயன் அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணி அந்த ரூம்லேருந்து வெளியே போனான். அவன் மெதுவாக நடந்து ஸ்டேஜ்க்கு போனான். தேவங்க அண்ணன் பக்கத்தில் வந்து உட்காந்தான். எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல், ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைல் கூட இல்லாமல் அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். ஐயர் அந்த மாப்பிள்ளைக்கிட்ட தாலி இருக்க பிளேட் எடுத்து நீட்டினாங்க. இப்போ தேவங்களோட அண்ணன், அப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணும். வயன் திரும்பி கன்ஃபியூஸ்டாக அந்த பையனை பார்த்தான். ஆமாப்பா எனக்கு இந்த கல்யாணம் வேணும். டேய் உனக்கு என்ன பைத்தியமா? பா எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. கல்யாணம் வேணான்னா என்ன அர்த்தம்? ப்ளீஸ்ப்பா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இந்த கல்யாணம் வேணும். என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? உங்கள் சம்மதத்தோடு தானே நாங்கள் எல்லாம் பண்ணோம். சாரி அங்கிள், எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். அதான் ஏன்? ஏன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அந்த பொண்ணு இப்போ கன்சீவாக இருக்கா. என்னால் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்னால் இதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தேவங்களோட அண்ணன் அங்கேருந்து எழுந்தாங்க. என்னன்னே புரியாமல் பிளாங்காக பார்த்துட்டே இருந்தா. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? கல்யாண மண்டபம் வர வந்து என் பொண்ணு கல்யாணம் இப்படி நின்று போச்சு அப்படின்னு வயனோட அப்பா அழ ஆரம்பித்தாங்க. தேவங்களோட பேரண்ட்ஸ் வயனோட பேரண்ட்ஸை சமாதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ தேவங்களோட அம்மா, ஏங்க நம்ம தேவக்குன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா? என்ன விளையாடுறியா? ஆமாங்க, எப்படியும் அவங்க ப்ராப்பர்ட்டி நமக்கு தேவை. இவன் தான் சொதப்பிட்டான்ல, நம்ம தேவக்கு ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது? தேவங்க அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டான். அப்போ தேவங் அவங்க அப்பா பக்கத்தில் வந்து நின்றுட்டு, என்ன கூப்பிட்டேதான்ப்பா? இல்லைப்பா கல்யாணம் பண்ணிக்கணுமா? நான் பண்ணிக்கிறேன்ப்பா. என்னடா கல்யாணம் எப்படா நிற்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி பண்ணுறேன்? அதுதான் நின்றுடுச்சுலப்பா. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுங்கண்ணா. அங்கே பாருங்களேன், பொண்ணு வீட்டில் எல்லோரும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கப்பா, என் சின்ன பையனை உங்கள் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு. டேட்டியா புரிஞ்சு தான் பேசுகிறியா? எல்லாம் புரியுதுப்பா. உங்களுக்கு அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் வேணும். அதான் அவன் பேக் வாங்கிட்டான்ல. உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் நான் தானேப்பா. எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. நான் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கிறேன். தேவங்களோட அப்பாவும் வயனோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசினாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே தேவங்க நடந்து ஸ்டேஜில் போய் வயன் பக்கத்தில் வந்து உட்காந்தோம். தேவம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? தேவம் என்ன பேசுகிற நீ? அவ்வளோதான், அவனை கிளப்பிட்டு நீ சொல்லு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? தேவம் நீ இப்போ விளையாடுறியான்னு? வயன் விளையாட டைம் இல்லை, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்குறேன்ல, சொல்லு கல்யாணம் பண்ணிப்போமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கித்து எல்லாமே. நீ சொல்லு, உனக்கு பிடிச்சிருக்கா? அதெல்லாம் கேட்கல, என்ன பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன? கல்யாணம் பண்ணிப்பல, ப்ளீஸ் ரிஜெக்ட் மட்டும் பண்ணிடாதான். எனக்கு தெரியும் உன்ன மாதிரி பொண்ணுக்கு என்ன மாதிரி பசங்களாம் ரொம்ப சுமாராக தான் தெரியும். ஆனால் ப்ளீஸ் வாங்கி ரிஜெக்ட் மட்டும் பண்ணிடாதா. எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. எனக்கு நீ தான் வேணும். என்ன பண்ணுறது? ப்ளீஸ் வாங்கி பெரிய ஸ்மைலோட, நிஜமாகவே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா? நிஜமாகவே கல்யாணம் பண்ணிப்போம். நீ என்ன அசிங்கமாக நினைக்கலையா? நேற்று அதுக்கு முன்னாடியே உன் மேலே லவ் வந்துடுச்சு.
நீ என்னோடதுன்ற உரிமையில தான் எல்லாமே பண்ணேன். தேவம், உன் அண்ணனே கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க தேவம். தெரியுமே, அதுக்கு காரணமே நான் தான். அது தெரியும் உனக்கு? என்ன என்ன சொல்கிற தேவம்? அவனை பிளாக்மெயில் பண்ணேன். ஆனால் எப்படி? எல்லாம் நீ கொடுத்த ஹிண்ட் தான். நீ தானே சொன்ன அவன் ஃபோனில் கேர்ள்ஸ் ஃபோட்டோ காமிச்சான்னு, அதை வச்சு தான். ஆனால் உன் அண்ணன் அதெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டானே. அவன் ஃபோன்லேருந்து கேர்ள்ஸோட வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்தேன். அதை அந்த கேர்ள்ஸோட ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன்னு சொன்னேன். அந்த பயத்தில் தான் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டோம். சரியா? நிஜமாவா? நிஜமா. என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஃபுல் பிளாங்காக இருந்துச்சு. நேற்று நைட்டு அவன்கிட்ட பேசி பார்க்கலான்னு கூட ட்ரை பண்ணேன். திருந்திடா, நல்லவனா ஆயிடுதான்னு. அவன் கொஞ்சம் கூட இறங்கி வர மாதிரி தெரில. எனக்கும் ஒன்று மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. அதான் பேச்சுலர் பார்ட்டியில் அவன் மொபைல் ஆட்டையாக போட்டேன். அண்ட் பார்ட்டி முடிஞ்சு வந்ததுமே என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இனி எவ்ரி நைட் நீ என்னோட தான், நாட் ஒன் நைட் ஸ்டாண்ட். ஆமாம் ஆமாம், இனிமே நான் உன்னோடது தானே. வைன் பெரிய ஸ்மைலோட அவன் ஹாப்பி டேஸ்லாம் வெயிட் பண்ணான். அப்போ தான் அந்த பிளேட்டில் இருந்த தாலியை எடுத்து கட்டிடவா டைம் அது. வைன் சிரிச்சிட்டே கழுத்தை நீட்டிகிட்டே இருந்தான். ஓகே, தேங்கு ரொம்ப ஹாப்பியாக தாலி கட்டினான். அங்கே இருக்க எல்லோரும் அவங்க மேலே ஃப்ளவர்ஸ் அரிசிலாம் போட்டாங்க. அந்த மூமெண்ட் செம்ம அழகாக இருந்துச்சு. ஹாப்பி எண்டிங், ஹாப்பி எண்டிங். ஓகே, பாய்.